காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார். இதுவரை 5 கோடி ரூபாய் வரை நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் நாகராஜ் அவருடன் நடத்திய நேர்காணல் இதோ உங்கள் பார்வைக்கு. இதுவரைக்கும் எவ்வளோ பேர் முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் போகிறதுக்கான அவங்களுடைய வீடுகள்லேயும் நீர்கள் இருப்பதாகவும், எங்களுக்கு அந்த வீடுகளில் தங்குறதுக்கான ஒரு இயல்பான சூழ்நிலை இல்லை, எங்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி மக்கள் தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் நீங்கள் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது 116 முகாம்களில் 35,000 மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அது வெகுவாக குறைக்கப்பட்டு 15 முகாம்களில் 3,300 மக்கள் தான் இப்போ அங்கே தங்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மாவட்டம் முழுவதும் நான் கூறுவது. இங்கே இப்பொழுது நாங்கள் இதுவரைக்குமே 4,17,00,000 அளவுக்கு நிவாரண நிதிகளை துரித நடவடிக்கையில் கொடுத்து விட்டோம். இன்று மட்டுமே கிட்டத்தட்ட 1,40,00,000 நிவாரணம் வழங்கப்பட ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இன்று 5,31,00,000 மதிப்புள்ள நிவாரணம் மக்களுக்கு சேர்ந்துவிடும். அவர்கள் நிவாரணப் பொருள் வாங்கினா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அனைத்து ஏற்பாடுகளையுமே நம்ம செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றே 45 குடும்ப அட்டைகள் அந்த தங்கியிருக்கும் முகாம்களிலே வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 25 குழந்தைகள் 10வது 12வது படிக்கும் குழந்தைகளுக்கும் புத்தக பைகளையும் நோட்டு புத்தகம் புத்தக பைகளும் வழங்கப்பட்டுள்ளது. அதனால் இன்று நாளை 2 தினங்களிலே அனைத்து மக்களும் அவர்களுடைய இடம் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.